ஆமென். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கையை தட்டி கர்த்தரண்டி சொல்லு, நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள், நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள். செங்கடல் ஒட்டுமொத்தமாய் பார்வோனை அழித்தது போல சிலுவை ஒட்டுமொத்தமாய் பிசாசை அழித்தது. பிப்ரவரி மாசம் உத்தம ஆசீர்வாதங்களோடு அவர் எதிர்கொண்டு வருகிறார். கையத்தட்டே, இனி என்றும் காண மாட்டாய், இனி என்றும் காண மாட்டாய். கலிலேயா கடற்கரையோடு நடந்த இயேசு நம்முடைய சாயல் அல்ல, அது மாம்சத்தில் இருந்த இயேசு. அப்ப நீங்க எந்த இயேசுவின் சாயல்ல இருக்கீங்க? உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயல் இருக்கு. அதனால வேதம் சொல்லுகிறது, அவர் இருக்கிற பிரகாரம், அவர் இருந்த பிரகாரம் அல்ல, அவர் இப்பொழுது இருக்கிற பிரகாரம் நாமும் இருக்கிறோம். நீயும் நானும் ஆசீர்வாதத்திற்கு சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தை தவிர வேறு எதுவும் இந்த சரீரத்தில் உள்ள வந்தா அது என்ன செய்யுது? ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தேவனுடைய திட்டத்தில் பிசாசு என்பதற்கும் அழிவு என்பதற்கும் வியாதி என்பதற்கும் தேவனுடைய கால அட்டவணையில் இடமே இல்லை. அவர் அட்டவணை போட்ட போது அதில் அவன் இல்லவே இல்லை. அவன் அங்கே கொண்டு வந்த ஆதாம், அதையும் தேவன் சிலுவையில் முடித்தார். மூன்று மனநிலை சொல்லி, இஸ்ரவேல் மனநிலை, அடுத்து மோசேயின் மனநிலை, அடுத்து தேவனின் மனநிலை. மூணு நாள் கொடைக்கானலில் போட்டிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் வந்து சில்வர் ஃபால்ஸு, ஒரு நாள் லேக் ஏரியா, இன்னொரு நாள் வண்டியை கொண்டு போய் மரத்தில் மோதுறது. இப்படி போடுவீங்களா திட்டம்? 3 நாள் நல்லது தானே போடுவீங்க. அப்படித்தான் தேவன் ஒவ்வொரு மாதத்தையும் நன்மையின் மாதமாக வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையின் அத்தனை நாட்களும் நன்மையின் நாட்கள். நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த புதிய ஆசீர்வாதங்களோடு நீர் எங்களுக்காய் காத்திருக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களை தொடரும். இந்த 2வது மாதத்திற்கென்று நீர் வைத்திருக்கிற இதுவரை நாங்கள் பார்த்திராத ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இதுவரை கேட்டிராத வெளிப்பாடுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இதுவரை உணர்ந்திராத அபிஷேகத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். இதுவரை இல்லாத அளவு நீர் எங்களுக்கு தரப்புகிற கைடன்ஸ்க்காக நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வாத புரட்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். 2வது மாதம் ஒரு இணையற்ற மாதமாக இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகப்பன 2வது மாதத்திலே என்னையும் குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே, என்னுடைய சபையையும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை வேளையிலே நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி சொல்கிறேன். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்துள்ளோம். இரத்தம் எங்கள் மீது தெளிக்கப்படுகிற இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். புதிய கிருபையினால் எங்களை நிரப்பியருளும். ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் ஊழியத்தோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள், எங்கள் சபையின் குடும்பங்கள், இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்கள், இந்த ஊழியத்துக்காய் ஜெபிக்கிறவர்கள், உலகமெங்கிலுமிருந்து தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறவர்கள், ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய தொழில்கள், அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள், அவருடைய வேலை ஸ்தலங்கள், அவருடைய வாகனங்கள், அத்தனையின் மீது உடைய ரத்தம் இந்த காலவெளியிலே தெளிக்கப்படுவதாக. தடைகள் நிர்மூலமாவதாக. ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். முழு பரலோகம் நம்மை வரவேற்கிறது. தூதர்கள் நம்மை வரவேற்கிறார்கள். காரணம், தேவன் இதுவரை நாம் அனுபவித்திராத இணையற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு முன்பாக வைத்து காத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உத்தம ஆசீர்வாதங்களோடு அவர் நமக்கு எதிர்கொண்டு வராராம். கையை தட்டுங்க. ஆமென், ஆமென். சங்கீதம் விதமாய் சொல்லுகிறது, அவர் ஆசீர்வாதத்தோடு எதிர்கொண்டு வருகிறார். ஆமா, மணமகளே மணமகளே வா வா. ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உத்தம ஆசீர்வாதத்தோடு முழு பரலோகம் நம்மை வரவேற்கிறது. பிசாசானவன் தோற்று போனவன். ஆமென். அவன் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்பட்டவன். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். நம்மை சிருஷ்டிக்கும் போது ஆசீர்வாதத்திற்கென்றே சிருஷ்டித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். நாம் ஆசீர்வாதத்திற்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நீங்க பெட்ரோல் வண்டியில் டீசல் போட முடியாது. ஏனென்றால் அந்த வண்டி பெட்ரோலுக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது. பெட்ரோலுக்கென்றே அந்த இன்ஜின் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படித்தான் நீயும் நானும் ஆசீர்வாதத்திற்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தை தவிர வேறு எதுவும் இந்த சரீரத்தில் உள்ள வந்தா அது என்ன செய்யுது? ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. உடனே என்ன செய்யுது? காய்ச்சல், தலைவலின்னு அது ரியாக்ட் பண்ணுது. நான் இதை ஏற்றுக்க முடியாது, பிசாசன் அங்கீகரிக்க முடியலன்றதை இந்த சரீரம் காட்டுது. அந்த காட்டுறதுக்கு பேர் தான் வியாதி. அப்போ ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, இந்த சரீரம், என் வாழ்க்கை ஆசீர்வாதத்திற்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. யாரோ ஒரு சில அறிவிலிகள் இது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் வியாதின்னு சொல்லி பொய் சொல்லி உனக்குள்ள கலையை விதைச்சிருந்த அந்த காலை வழியில் பிடுங்கி எறியப்படட்டும். மனுக்குலத்தை பற்றிய தேவனுடைய திட்டத்தில், மனுக்குலத்தை பற்றிய தேவனுடைய கற்பனையில், அவருடைய கால அட்டவணையில் பிசாசுக்கும் அழிவுக்கும் இடமே இல்லை. ஏனென்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கே 12 மாதங்கள் இங்கு போதவில்லை. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, பிசாசு என்பதும் அழிவு என்பதும் வியாதி என்பதும் தேவனுடைய கால அட்டவணையிலே இடைச்சர்கள். மனுக்குலம் வீழ்ச்சி அடைந்ததினாலே அது ஒரு விபத்தாய் உள்ளே வந்தது. மற்றபடி தேவனுடைய திட்டத்தில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. கையெழுத்து கொண்டவர் என்ன சொல்ல வரேன்? 2வது மாசத்துக்குள்ள வர போறீங்க. நன்மையை மாத்திரமே தேவன் வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களை மறுபடியும் சொல்கிறேன், பிசாசு என்பதும் அழிவு என்பதும் வியாதி என்பதும் தேவனுடைய கால அட்டவணையிலே இடையிலே நடந்த விபத்து. அந்த விபத்து சிலுவையிலே சரி செய்யப்பட்டது. சரி செய்யப்பட்டதுடன் பயணம் முடிவடையவில்லை, பயணம் தொடர்கிறது. எல்லாம் சரி செய்யப்பட்ட உடனே பயணம் முடிஞ்சிருச்சு, நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். இது எப்படி இருக்குன்னா, கொடைக்கானல் கிளம்புறோம், வத்தலை கொண்டுகிட்ட வண்டி என்ன செஞ்சிருச்சு? பிரேக் டவுன் ஆயிடுச்சு. உடனே தம்முடைய குமாரனை அனுப்பி அந்த பிரேக் டவுனை சரி பண்ணிட்டாரு சிலுவையில். சரி பண்ண உடனே வத்தலை கொண்டு வந்து வண்டியை திருப்பி நேரம் மதுரைக்கு வந்துடுறதா? இல்லை, அதுக்கப்புறம் தான் பயணம் தொடருது. எல்லாம் என்ன சொல்கிறாங்க? எல்லாம் சரியான பரலோகத்துக்கு போயிடும். சரியான பிறகு பரலோகத்துக்கு போகிற கடை இவ்வளோ பெரிய மேட்ரு. இடையில டயரை மாற்றணும். டயரை மாற்றினதே இனிமே தான் நீ அனுபவிக்க வேண்டியது இருக்கு. ஆமென், ஆமென். தேவனுடைய கால அட்டவணையிலே ஒரு மிகப்பெரிய அழகிய பிரயாணம் இருக்கிறது. அந்த பிரயாணத்துக்கு இடையிலே ஒரு ஆதாமுடைய வீழ்ச்சியினாலே ஒரு சிறிய விபத்து நடந்தது. அந்த விபத்து இயேசு என்கிற தேவகுமாரனால, ரெக்கவரி டீம்னால, ரெக்கவரி பர்சன், ஒன் மேன் ஆர்மி, அவராலே அது சரி செய்யப்பட்டது. சரி செஞ்சவொன்னு சொல்றாரு, அப்படியே பரலோகத்துக்கு வந்துருங்கப்பா திரும்பன்னு சொல்றாரு. அப்படியே தெய்வம் உள்ள போ, சரி செஞ்சுட்டேன். இது மட்டுமல்ல, இனிமேல் இடையில எது நடக்கவும் முடியாது உனக்கு. ஒட்டுமொத்தமாக அதை முடிச்சுட்டேன். உன் கூட ஆவியானவரை அனுப்புகிறேன். அதனால கொடைக்கானல் பயணத்தை தொடருங்கள். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய கால அட்டவணையிலே ஆசீர்வாதங்கள் மட்டுமே திட்டமிடப்பட்டிருக்கிறது. அங்கே வியாதிக்கும் வறுமைக்கும் பிசாசுக்கும் இடம் கிடையாது.
மனுஷனும் பொய்யான உபதேசமும் எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி காமிச்சிட்டாங்க. வாழ்க்கைனா மேடு பள்ளம் இருக்குது சார். மேடு பள்ளம் இருக்குதுன்னா அது மாநகராட்சி ரோடு, நாங்கள் போகிறது ராஜபாதை. கல்யாண வீட்டுக்கு போன பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளம் உண்டு பாட்டு பாடக்கூடாது. ஆமாம், பிரயாணத்தில் வெற்றி உண்டு மேன்மை உண்டு அப்படி பாடுங்க. தொடங்கும் போதே பள்ளம் உண்டா அப்படி. இது மனித உபதேசம். பிசாசு கலந்துட்டான். அவன் வேலையை அப்படியே கலந்து வர்றது தான். உங்கள் கூடயே சேர்ந்துக்குவான். இல்லைன்னு பேசுவான், அடுத்து நானும் வாழ் தான் சொல்லுவான். என்னவென்றால் உங்கள் ஆசீர்வாதங்களோடு தன்னை கலந்து கொள்வான். உங்களில் ஒருவனாய் தன்னை காட்டிக்கொள்வான். நல்லது இருக்கு, நல்லது ஓகே, நல்லதே இல்லைன்னு சொன்னவன் நல்லது இருக்கு கெட்டது இருக்குன்னா. ஆனால் தேவன் சொல்லுகிறார், என் திட்டத்தில் தீமை இல்லை, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எவ்வித மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. நல்லதையும் தருவார், கெட்டதையும் தருவார் என்கிற மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லவே இல்லை. அவற்றை ஒன்றுதான் இருக்குது, அது நன்மை, அது ஆசீர்வாதம். இந்த பிப்ரவரி மாதம் 28 நாட்கள் அது நன்மையும் ஆசீர்வாதம் உள்ளது. 2 நாட்களை யோபு சபிச்சான். தன் பிறந்த நாளை யோபு சபிச்சான். அது கேலண்டரில் இல்லாமல் போகட்டும், அந்த அளவு அது சாபத்தின் நாள் தான். இல்லாட்டி பிப்ரவரி 30 வந்திருக்க வேண்டியது. யோபு சபிச்சனால 30ஆம் தேதி 29ஆம் தேதி என்னவாகி போச்சு? 30ஆம் தேதி லீப் வருஷத்தில் 29 வருது. 30 என்னது? பிப்ரவரி, சாபத்தின் நாள். கர்த்தர் பார்த்தார், எல்லாமே நல்ல நாளாக இருக்கு, ஒரு நாளை சபிச்சிட்டானே, கேலண்டர்லேருந்து தூக்கிடுறான்ட்டார். ஏன்னா என் கேலண்டரில் சாபமே கிடையாது. 365 நாள் ஆசீர்வாதத்தினால இடையில ஒரு நாள் யோபு சபிச்சிட்டான். சபிச்சோன்னா கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? கேலண்டர்லேருந்து தூக்கிடு. ஏன்னா உள்ள நுழைஞ்சா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆமேன். 400 சேர் இருக்கு. 400 சேர்லேருந்து தைரியமாக உட்காரலாம். அப்படின்னா தைரியமாக உட்காருவீங்க. நான் சொல்கிறேன், 400 சேர் நல்ல சேரு, ஒரே ஒரு சேர் மட்டும் உடஞ்சிருக்கு, பார்த்து உட்காருங்கன்னு சொன்ன எப்படி உட்காருவீங்க? 400 பேரும் பயந்து தான் உட்காருவீங்க. புரியுதா? பிரச்சனை அதுதான் பிரச்சனை. பிசாசு என்ன சொல்கிறான், ஊழியக்காரன் என்ன சொல்கிறான், ஏதோ ஒரு நாள் பிரச்சனை இருக்குன்றான். அந்த ஒரு நாள் இதுதானான்னு 325 நாள் நீ சாகணும், அதுதான் அவனுடைய திட்டம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், ஒரே ஒரு சேர் தானே உடஞ்சிருக்கு, அப்படின்னா 325 பேர் பயந்து உட்காருவீங்கன்னு அவர் தெரியும். அதனால் அவர் சொல்கிறாரு, ஒரு சேர் இல்லைப்பா, அத்தனை சேரும் ஸ்ட்ராங் ஆனது. 365 நாளும் கையத்தட்டே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி இந்த உலகத்தின் மகா வறட்சியான நாட்களிலும், நல்லா சரியா புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, வறட்சியான நாட்கள் வருது சார், உனக்கு இல்லடா, அவனுக்கு வறட்சியான நாட்களிலும் உன்னை தேவன் போஷிப்பார். பிப்ரவரியின் 28 நாட்களும் எனக்கு ஆசீர்வாதமான நாள். ஒரு நாள் யோபு சபித்தான், அந்த நாளை தேவன் கேலண்டரில் எடுத்துட்டார். இல்லாட்டி 30க்குள்ளே நீ நுழையும் போது பயந்துக்கிட்டே நுழையணும். கர்த்தர் நல்லவராக இருக்கார். என் பிள்ளை போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக் கூட இருக்கக்கூடாதா? மனதில் கொண்டு வாங்க, மறுபடி கொண்டு வாங்க. எஸ், உங்கள் எண்ணங்களில் அரணாய் மாறட்டும். அங்கே பிசாசு முற்றிலும் அழிக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஆமேன், ஆமேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த பிப்ரவரி மாதம் நுழையும் போது நான் சொன்னதை நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டது போல உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் சிலுவை மரணம் 4 மிகப்பெரிய விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இன்றைய வெளிச்சத்தின்படி சொல்கிறேன், இன்றைய வெளிச்சத்தின்படி, நாளைக்கு போகும்போது இன்னும் வெளிச்சங்கள் கூடலாம். அங்கே பலவீனம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது, தரித்திரம் அழிக்கப்பட்டது, பலவீனம் அழிக்கப்பட்டது, தரித்திரம் அழிக்கப்பட்டது, வியாதி அழிக்கப்பட்டது, மரணம் அழிக்கப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
மரணத்தை கொடுக்கிறவனுக்கு மரணத்தை கொடுத்தார். மரணம் என்னன்னா, நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு. நீ தானே சைனடு குப்பியை கட்டிட்டு வந்த, இந்த நீயே வாயில வச்சு கடி. அப்படி என்ன அர்த்தம்? முடிந்தது. மரணத்தை கொடுத்தாருன்னா பிசாசுக்கு மரணம் கொடுத்து பிசாசுக்கு முற்றுப்புள்ளி வச்சார் தேவன். வியாதி அழிஞ்சிச்சுங்க, இனிமே நீங்க அதை பார்க்க முடியாது. வியாதி அழிஞ்சிருச்சு, இனிமே நீங்க பார்க்க முடியாது. தரித்திரம் அழிந்தது, இனிமேல் நீங்கள் அதை பார்க்க முடியாது. பலவீனம் அழிந்தது. வியாதி வேற, ரொம்ப நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வியாதி வரல, வியாதி வராது. டயர்டாக இருக்கு, பலவீனமே வரக்கூடாது. நம் பலவீனங்களையுமே அவர் சுமந்தார். ஆமாம், லைட்டாக குறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு, வியாதி இல்லை, குறுக்கே பிடிக்கக்கூடாது. ஆமாம், ஃபுல்லாக நெடுக்கு தான். இயேசு நாமத்தில் மரணத்தையும் முடித்தார். ஸோ சிலுவையை நீங்கள் பார்க்கும்போது இந்த நான்குக்கும் இனிமேல் என் வாழ்க்கையில் இடமில்லை. கையை தட்டுங்க. இது மரணத்தின் சாயல். அடுத்து இயேசு இதை எல்லாவற்றையும் வாங்கி மரணத்தில் கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டார். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நாள் அங்கே எனக்கு முடிஞ்சிருச்சு. செத்து போனவனுக்கு இந்த நாளும் திரும்ப வராது, அதனால் எனக்கு வர முடியாது. இயேசு கல்லறையில் படுத்தார், கல்லறையில் வைக்கப்பட்டார். அவருடைய ஹார்ட் நின்றுச்சு, அவருடைய பிளட்டு உறைஞ்சிருச்சு, கிட்னி ஸ்டாப் ஆயிடுச்சு ஒர்க் பண்ணுறதுலேருந்து, லிவர் ஸ்டாப் ஆயிடுச்சு, பிரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு, கண்ணு பார்வை போச்சு, உயிர் உடம்பு முழுவதும் உயிர் போகிறதெல்லாம் அப்படியே நின்று 3 நாட்களில் உடம்பு மறுபடியும் என்ன ஆகுது, வந்து செத்து போன உடம்பாய் மாறி அது உலர ஆரம்பிக்கிறது. 3ஆம் நாள் பரத்திலிருந்து மரித்தோரை உயிரோடு எழும்ப பண்ணுகிற ஆவியானவர் அவர் மீது இறங்கினதினாலே, உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே அவர் மறுபடியும் இயங்காத, அவருடைய இருதயம் இயங்க ஆரம்பித்தது, வேலை செய்யாத கிட்னி வேலை செய்ய ஆரம்பித்தது, லிவர் வேலை செய்ய ஆரம்பித்தது, பிளட் எல்லாம் மறுபடியும் என்ன செஞ்சிச்சு, ஓட ஆரம்பிச்சு, பார்வை தெரிய ஆரம்பித்தது, சரீரம் முழுவதும் ஜீவன் வந்தது. மறுபடியும் முன்பு இருந்ததை விட அதிகபட்ச ஜீவனோடு எழும்புகிறார். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்ட போது மரணத்தின் வல்லமை இந்த நாளை அழிச்சிச்சு. அடுத்து ஜீவனின் வல்லமை வந்த உடனே பலவீனத்துக்கு பதிலாக பலமும், தரித்திரத்துக்கு பதிலாக ஐஸ்வர்யமும், மரணத்திற்கு பதிலாக மரணம் இல்லாத ஜீவனும், நீடிய ஆயுளும் உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு இணைக்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ரத்தம் தெளிக்கப்படட்டும். மரணத்தை அவர் அழித்தார், இனிமேல் அதை நீங்கள் பார்க்க முடியாது. சிலுவையிலே வியாதியை அழித்தார், கொன்று போட்டார்னு இருக்கு. பகையை சிலுவையிலே கொன்று போட்டார். கொன்று போட்டார்னு என்ன அர்த்தம்? பிப்ரவரியில் நுழையும் போது நல்ல பிரைட்டோட நுழைங்க. பிரைட்டா, சிலுவையிலே கொன்று போட்ட எதையும் இனி நீங்கள் பார்க்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைய வாக்குத்தத்த வசனத்துக்குள் கடந்து செல்வோம். யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 14, 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். ஆமென், 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 ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள். புது மாசத்துக்குள்ள நுழையிறோம். ஆமா, ஒரு குரூப் இந்த மாசம் என்ன நடக்கும் அப்படி தொடங்குவாங்க. எல்லாம் நல்லா நடக்கும், கும்முன்னு நடக்கும். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், இதுவரை நீ அனுபவிக்காத ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிற, இதுவரை கேட்காத வெளிப்பாடுகளை நீ கேட்க போகிற, இதுவரை உணராத பிரசனத்தை உணர போகிற, உனக்காய் உத்தம ஆசீர்வாதங்களோடு நான் எதிர்கொண்டு வருகிறேன். கரங்களை தட்டி ஆமென், ஆமென் வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். ஆமென். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லு. இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள், இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். செங்கடல் ஒட்டுமொத்தமாய் பார்வோனை அழித்தது போல சிலுவை ஒட்டுமொத்தமாய் பிசாசை அழித்தது. ஐயா உசுர் போகுது, பெருசு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகுது. பார்க்குறவங்களாம் பார்த்துக்காங்கப்பா. ஏன் சார், இனி என்றைக்குமே அவர் பார்க்க முடியாது. கர்த்தர் சொல்ற, பார்வனை நல்லா பார்த்துக்க. ஏங்க, இனி அவனை பார்க்கவே முடியாது. நல்லா பார்த்துக்க, இனிமே அவனை நீ பார்க்கவே முடியாது.
உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு அவனுக்கு. அவன் கிட்னியை, அவன் லிவரை, ஹார்ட்டை, இந்த விஷயங்கள் எல்லாம் அப்போவே பல்ஸ் ரேட்டு சிலுவையிலே என்ன செஞ்சிட்டாரு, காலி பண்ணிட்டார். காலி பண்ண உடனே இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, அப்படியே பல்ஸ் ரேட்டு இறங்கிக்கிட்டே வருது. February 1 சொல்கிறாரு, முடிஞ்சிடும் சார், இனிமேல் நீ பார்க்க முடியாது அவனை, இனிமே வியாதியை நீ பார்க்க முடியாது, இனிமே நீ வறுமை தரித்திரத்தை பார்க்க முடியாது, இன்று கண்ட எகிப்தியனை என்றும் காண்பது இல்லை. அந்த இடத்திற்கு தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இனி நான் பார்க்க போவதில்லை, இனி எனக்கு மரணம் இல்லை, இனி எனக்கு வியாதி இல்லை, இனி எனக்கு தரித்திரம் இல்லை, நான் இனி என்றும் அங்கதான், என்றும் பார்ப்பதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். வியாதியிலிருந்து மருத்துவர் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆனால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இட்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல், permanently you are delivered. அந்த இருதயம் உங்களுக்கு பொருத்தப்படட்டும். தீமையை யோசிக்காத இருதயம், நன்மையை மாத்திரம் தருகிற தேவனுக்கு பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறபடினால் அவருடைய கால அட்டவணையில் வியாதிக்கும் பலவீனத்துக்கும் அவர் அங்கே இடமே இல்லை. ஒரு ஷேராட்டால 12 பேர் ஏறி போயிட்டு இருக்காங்க. இப்போ வரும்போது நாங்கள் எல்லாம் கிளம்பும்போது ஜான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். ஜான் என்ன செய்ய முடியல, ஏற்ற முடியல, ஏன்னா உள்ளவே 10 பேர் உட்காந்துருக்குறோம் காரில். உடனே சொன்னேன், எங்களை விட்டுட்டு உடனே ரிட்டன் வந்து ஜானை கூட்டு வைப்பான்னார். ஜான் கூட்டு வந்தாங்க. திரும்ப வந்து முதல் ரவுண்டில் ஜானை ஏற்ற முடியல, ஏன்னா ஏற்கனவே உள்ள ஆள் அதிகமாக இருக்குது. அப்படித்தான் தேவன் சிருஷ்டிக்கும் போது 325 நாளுக்கு அவர் 650 பிளஸிங்கும் வச்சிருக்காரு. அதுவே இடம் பத்தலை. இதில் பிசாஸ் வெளியேந்து, சார் ஒரு வியாதி, சார் ஒரே ஒரு டிக்கெட் வியாதி, போடா, இதுக்கே இடம் இல்லை, போயிரு இயேசு நாமத்தில். சார் ஒரு பற்றாக்குறை, ஒரு விபத்து ஒன்றும் கிடையாது, அப்படியே போயிரு. ஏன் இதுக்கே இங்கே நேரம் இல்லை என் பிள்ளைகளுக்கு? கையை தட்டுங்க சாரே. ஆமாம். இனிமேல் தினமும் ஒரு வாக்குத்தத்தம் கிடையாது. காலையில் ஒரு வாக்குத்தத்தம், மதியம் ஒரு வாக்குத்தத்தம். ஃபுல்லாக சிலபஸை முடிக்க வேண்டியது இருக்குது. அவர் சில டீச்சர்லாம் சிலபஸை முடிக்க முடியாமல் 4 ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவர் சொல்கிறார், ஏகப்பட்ட ஆசீர்வாதத்தை பிள்ளை கொடுக்க வேண்டியிருக்கு, இன்னும் தேசத்தை கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. சும்மா அப்படி தோத்திரம்னு ஃபுல்லாக அந்த பழைய பெருசுக வந்து இந்த வெத்தலை இடிக்கிற மாதிரி இப்படியே வாழ்க்கையில் பாதியை ஓட்டிட்டு நீ இயேசு நாமத்தினால எல்லாம் பிடிங்கி எரியப்படட்டும். ஆமேன். ஃபுல்லாக ஸ்பீடாமீட்டரை கூட்டுறான்ட்டார் கர்த்தர். ஸ்பீடாக, ஏன்னா கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் 30,000 ஆசீர்வாதத்துக்கு மேலே இருக்குது. டைரக்ட் பிளஸிங், அப்புறம் இன்டைரக்ட் பிளஸிங் வேறு இருக்குது. எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இயேசு நாமத்தினால. February இஸ் a full packed blessing. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். ராபா 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 ராபா. ஆமென். The month of permanent deliverance, year of permanent deliverance. போயிட்டே இருங்க.